முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. இந்தியாவிற்கு வந்ததற்கான ஆவணங்கள் தேவையில்லை என அறிவிப்பு. இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கும் சட்டம் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் என தலைவர்கள் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என வழக்கு. எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. கூட்டணியை இறுதி செய்வதில் பாஜக மற்றும் அதிமுகவில் இழுபறி. பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பாமக தேமுதிக அறிவிப்பு. வணக்கம். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. துன்புறுத்தல் காரணமாக 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வசிக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பார்சிகள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு எந்த ஆவணமும் இல்லாவிட்டாலும் குடியுரிமை வழங்கும் மசோதா 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களில் போதிய பலம் இல்லாத நிலையில் தமிழகத்தை சேர்ந்த அதிமுக எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்ததால் நிறைவேறியது. இதையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று சட்டமானது. எனினும் பிற நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று குடியுரிமை திருத்தச் சட்டம் கூறுவதால் இதனை எதிர்த்து நாடு முழுவதும் இஸ்லாமியர்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் கடும் எதிர்ப்பு மற்றும் புதிய விதிகள் வெளியிடப்படாததால் கடந்த 4 ஆண்டுகளாக குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், தெலுங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக நேற்று மாலை திடீர் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டது. இந்த சட்டத்திற்கான விதிகளையும் வெளியிட்ட மத்திய அரசு குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறை முழுக்க ஆன்லைன் முறையில் மட்டுமே நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. எந்த ஆண்டு இந்தியாவுக்கு அவர்கள் வந்தார்கள் என்ற விவரத்தை விண்ணப்பத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கான ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து அசாமில் இன்று டார்ச் லைட் பேரணி, சத்தியாகிரகம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த மாணவர்கள் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. இதேபோல 16 கட்சிகள் இணைந்து முழு அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதால் அந்த மாநிலத்தில் பரபரப்பு நிலவுகிறது. அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் நேரத்தில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த குடியுரிமை சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக ஒன்றிய பாஜக அரசு மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமிய மதத்தவரையும் இலங்கை தமிழரையும் வஞ்சிக்கும் வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அதனை எதிர்த்த நிலையில் பாஜகவின் பாதம் தாங்கியான அதிமுக ஆதரித்து வாக்களித்ததால் தான் இந்த சட்டம் நிறைவேறியதாக திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் தனது அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் கரையேற திரு மோடி நினைப்பதாக சாடியுள்ள அவர், தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி ஆதாயம் அடைய பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைதி மிகு இந்தியாவில் பிளவு மிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவையும் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அடிமை அதிமுகவையும் ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் இந்த சட்டத்தை கேரளாவில் ஒருபோதும் அமல்படுத்த போவதில்லை என்று அந்த மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தை எதிர்ப்பதில் கேரளா ஒன்றுபட்டு நிற்கும் என்று அவர் கூறியுள்ளார். மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ள இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, தேர்தலுக்காக மக்களுக்கு பாஜக அளித்துள்ள லாலிபப் இது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவை தேர்தல் நேரத்தில் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த, குறிப்பாக மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் இதன் மூலம் ஆதாயம் அடைய பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் கொண்டு வரப்பட்டு 4 ஆண்டுகள் ஆன பிறகும் விதிமுறைகளை வகுக்க 9 முறை அவகாசம் கோரிய மத்திய அரசு திடீரென அமல்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, வேலை இழப்பு,
கடன் சுமை, சாதிய அடக்குமுறைகள், பெண்கள் மீதான தாக்குதல் போன்ற வாழ்வாதார பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப, மத உணர்ச்சிகளை தூண்டி ஆதாயம் தேட குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதத்தின் பெயரால் மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் கேடான முயற்சி இது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜகவுக்கு எதிராக உள்ளதால் அதனை திசை திருப்பும் தீங்கான சதி முயற்சி என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இந்திய குடியுரிமையை துறந்துள்ளதற்கான காரணம் என்ன என்று விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், முக்கிய பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 10ஆம் தேதி இருவேறு சம்பவங்களில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் 3 விசை படகுகளை சிறைப்பிடித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் நலனை பாதிக்கும் கவலைக்குரிய சம்பவம் என்பதால் இப்பிரச்சனையில் உடனடியாக அவர் தலையிட வேண்டும் என திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நமது நாட்டின் அருகே உள்ள பாரம்பரிய இடத்தில் மீன்பிடித்து வரும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து துன்புறுத்துவதுடன் விசை படகுகளை சிறைப்பிடிப்பதும் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பெருமளவில் பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உணர்வு பூர்வமான இந்த பிரச்சனையின் தன்மையை கருத்தில் கொண்டு 22 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க விரைவாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தொடரப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அளித்துள்ள புகார் மனுவில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்காததால் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிடக் கோரி கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கா புர்வாலா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு அவர்கள் ஒத்திவைத்தனர். இதற்கிடையே மனுதாரரின் புகாருக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் பதிலளிக்குமாறு எடப்பாடி திரு பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி திரு பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க பாஜக நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் பாஜக மற்றும் அதிமுகவில் கூட்டணியை உறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. திமுக 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் தமிழகத்தில் 9 மற்றும் புதுச்சேரியில் 1 என 10 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியிலும், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி நாமக்கல் தொகுதியிலும், மதிமுக 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் இறுதியான நிலையில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் நேற்று ஆலோசனை நடத்தினர். விரும்பிய தொகுதிகளை திமுக குழுவினரிடம் தெரிவித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு தெரிவித்துள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேற்றும் நேர்காணல் நடத்தினார். இதற்கிடையே சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கமலாலயத்தில் பாஜக கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் பட்டியல், வெற்றி பெறும் தொகுதிகளின் விவரம், பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் பாஜகவுக்கு தாவ முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவுடனான பேச்சில் சுமூக உடன்பாடு ஏற்படாததால் பாஜக பக்கம் சாய இரு கட்சிகளும் தீர்மானித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவலை இரு கட்சிகளும் மறுத்துள்ளன.
இதற்கிடையே கமலாலயத்தில் பாஜக தலைவர்களை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியனும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமாரும் சந்தித்து பேசினர். மக்களவை மற்றும் மாநிலங்களவை சீட் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் பதவி விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திடீரென திரு கோயல் பதவி விலகியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு அருண் கோயல் இணைந்து மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய சென்றுள்ளனர். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரு கோயல் பங்கேற்கவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக அவர் டெல்லி புறப்பட்டு விட்டதாக திரு ராஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் திரு அருண் கோயலின் உடல்நிலை சிறப்பாக இருப்பதாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவே அவர் வெளியேறியதாகவும் திரு கோயலுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருவருக்கும் இடையே வழக்கமான நடைமுறைகளில் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடு சிவசேனா கட்சி விவகாரத்தில் பூதாகரமாக வெடித்துள்ளது. சிவசேனா கட்சியின் சின்னம் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தபோது வெறும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. வழக்கமாக எம்பி எம்எல்ஏக்களின் ஆதரவு மற்றும் கட்சி அமைப்புகளில் உள்ள நிர்வாகிகளின் பெரும்பான்மை பலத்தை வைத்தே சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் அதே முறையை பின்பற்ற திரு அருண் கோயல் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் சிவசேனா வழக்கில் தேர்தல் ஆணையர்கள் திரு அருண் கோயல், திரு அனுப் சந்திரபாண்டே ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்காமலேயே திரு ராஜீவ்குமாரிடம் மட்டும் அனுமதி பெற்று தேர்தல் ஆணையத்தின் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதும் கருத்து வேறுபாட்டை அதிகரிக்க செய்துள்ளது. இதே முறையை பின்பற்றி தேசியவாத காங்கிரஸ் பிளவு விவகாரத்திலும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்ததால் அதிருப்தி அதிகரித்தது. மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கான அதிகப்படியான பாதுகாப்பு படையினரை குவிப்பது, எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பாகவும் திரு ராஜீவ்குமாருக்கும் திரு அருண் கோயலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு அதிகரித்ததை அடுத்து திடீரென திரு அருண் கோயல் தமது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக அனுப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாருக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பவில்லை. ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொள்ள மத்திய அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு திரு கோயல் செவி மடுக்கவில்லை என்றும் அதனால் வேறு வழியின்றி ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவின் 2 எம்பிக்கள் அக்கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளது பாஜகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவைச் சேர்ந்த பாஜக எம்பி திரு பிரிஜேந்திர சிங்கை தொடர்ந்து ராஜஸ்தானை சேர்ந்த பாஜக எம்பி திரு ராகுல் கஸ்வான் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளனர். ஹரியானாவில் பாரம்பரிய பாஜக குடும்பத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரிஜேந்திர சிங் 2 நாட்களுக்கு முன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆகியவற்றால் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி ராகுல் கஸ்வானும் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் இருவர் அடுத்தடுத்து அக்கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக திருமதி ஜோதி நிர்மலாசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட திரு பழனிக்குமார் IASக்கு 2 ஆண்டுகள் பணிக்காலத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு மீண்டும் 1 வருடம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்ட பணிக்காலம் கடந்த 9ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் புதிய ஆணையராக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக இருந்த திருமதி ஜோதி நிர்மலாசாமி அந்த பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விரைவில் மாநில தேர்தல் ஆணையராக அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். தமிழகத்தில் பிறை தென்பட்டதை அடுத்து இன்று ரமலான் நோன்பு தொடங்கியது. ஆண்டுதோறும் ரமலான் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் நோன்பு மேற்கொள்வது வழக்கம். ரமலான் மாத இறுதி நாளில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பிறை தென்பட்டதை அடுத்து இன்று முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று அரசு தலைமை ஹாஜி திரு சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்துள்ளார். ரமலான் நோன்பு காலத்தில் உணவு உண்ணாமல், நீர் பருகாமல் நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் மாலையில் நோன்பு கஞ்சி, உலர் பழங்கள், குளிர்பானங்களை சாப்பிட்டு நோன்பை முடிப்பார்கள். மேலும் இஃப்தார் விருந்து உண்பதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பிறை கணக்குப்படி 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு இருப்பது இஸ்லாமியர்களின் வழக்கம். சென்னை காவல் நிலையத்தில் 2 சக்கர வாகனங்கள் மாயமான விவகாரத்தில் 3 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையங்களில் தேங்கியுள்ள இருசக்கர வாகனங்களை முறைப்படி அப்புறப்படுத்த காவல்துறை இணை ஆணையர் உத்தரவிட்டார். அதனை பயன்படுத்தி விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மாயமாகின. இது தொடர்பான புகாரை விசாரித்த உயர் அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் காவலர்கள் சிலர் குட்டி யானையில் இருசக்கர வாகனங்களை எடுத்து செல்வது தெரியவந்தது. இதையடுத்து வாகனங்களை திருடி விற்பனை செய்த புகாரில் காவலர்கள் ஜெகன், சத்யபிரபு, மணி ஆகிய மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து கோயம்பேடு துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். என்எல்சிக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக சிதம்பரம் பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். என்எல்சி விரிவாக்கத்திற்காக வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழகன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நிலங்களை வழங்கினர். இவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களின் சிக்கல்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விரைவில் இது தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 4 கோரிக்கைகளை என்எல்சி நிறுவனமும் அதை நிறுவன அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இணைந்து பேசி அதை உடனடியாக தீர்ப்பது, அதிலே குறிப்பாக வீட்டு மனைப்பட்டா பிரச்சனைகள், புதிய வீடு கட்டித் தருவது உள்ளிட்ட பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பது என்று பேசியிருக்கின்றோம். நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை முழுமையாக வழங்கவில்லை என்று விவசாயிகள் கூறினர். அதுபோல் வீடு கட்டுவதற்கான இடம் போன்ற பல்வேறு நிவாரண உதவிகளும் வழங்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம், காரைக்கால், புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தகிக்கும் என்று ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் முயற்சி என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தொடரப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.